பேர் என்னது? சௌர் மலை. இந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய குகைக்கு பேரு சௌர் குகை. இருக்கக்கூடிய குகைக்கு பேரு ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள போற அளவுக்கு உண்டான ஒரு குகை. இது இந்த குகைக்கு பேர் என்ன சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வருடங்கள் இந்த மக்காவில் வாழ்ந்து விட்டு 53வது வயதிலே நபி அவர்களுக்கு தொல்லை அதிகமாயிருச்சு. தொல்லை என்ன செஞ்சிச்சு? அதிகமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு என்ன செஞ்சாங்க? நெருங்கிட்டாங்க. கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டை சுற்றி 100 எதிரிகள், 100க்கும் மேற்பட்ட எதிரிகள் கொலை செய்வதற்காக வேண்டி நெருங்கி விட்டு வந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அங்க போயிட்டு அவங்கள தன்னுடைய கட்டிலில் படுக்க செய்து, இங்கே படுங்கள், இன்ன நபர்களுடைய அமானித பொருள்கள் என்னிடத்தில் இருக்கின்றது, இதை கொடுத்து விட்டு எங்க வாங்க? மதீனாவிற்கு வாருங்கள், சில நாட்களுக்கு பிறகு எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்பிஹிம் சத்தம் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் திரைகளை ஏற்படுத்தி, இந்த ஆயத்து எங்க வருது? சூரத்துல் யாசீன்ல வருது. அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் திரைகளை ஏற்படுத்தி அவர்கள் பார்க்க முடியாத அளவிற்கு ஆக்கணும். நம்முடைய கண்ணு எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சிடக்கூடாது. செவத்துக்கு பிறகு இருக்கிறது என்ன இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய அவன் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய கண்களால பார்க்க முடியும். திரைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அவங்க வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. தன்னுடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழைத்து கொண்டு அவர்கள் வந்து தங்கின இடம் எது? இந்த சௌர் குகை. எங்க? மக்காவிலிருந்து எங்க போகும்போது மதீனாவுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்கினாங்க. விடிஞ்சிருது. எதிரிகள் பொறுமை காக்காம வீட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. உள்ள போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு விட்டுட்டு தேடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி திரிந்து அவர்களுடைய காலடி பாதத்தினுடைய அந்த அடிச்சுவடை வைத்து தேடி அவர்கள் கடைசியாக வந்து நின்ற இடம் இந்த சௌர் குகை. சௌர் குகைக்குள்ள ஒரு நபர் தான் உள்ள போக முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது மடியிலே படுக்க வைத்து அவர்கள் ஓய்வெடுக்க வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குகையில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்களை எல்லாம் இலை தலைகளை வைத்து அடைத்து விட்டு ஒரு துவாரத்தில் தன்னுடைய காலை வைத்து என்ன செஞ்சாங்க? அடைச்சிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஓய்வு கொடுக்கும் பொழுது ஒரு விஷ ஜந்து வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலில் தீண்டியது. வலி தாங்காம அழுது அவர்களுடைய அழுகை தண்ணீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுந்து ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஏதோ கடிச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது எச்சியை தொட்டு அவர்களுடைய அந்த வலி உள்ள இடத்தில் தடவிய போது அவர்கள் வலி இல்லாமல் போனது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குகைக்குள் இருக்கும் பொழுது எதிரிகள் தேடி வந்து அவர்கள் கடைசியாக அந்த குகையின் மீது நிற்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், லா யுத்ரிகுனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள். ஏன்? கால் இடுக்குகள்ல நிற்கும் போது இப்படி கீழே யாராவது பார்த்தாங்கன்னா அந்த இடுக்குகளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சமீபத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயப்படுறாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க யார சொல்லலான்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூபக்கரே, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேரு? 2 பேர் நினைக்கிறீங்களா? நம்மோட யார் இருக்குது? நம்மோட யார் இருக்குது? அல்லாஹ் இருக்கின்றான். நம்முடைய கஷ்டங்களுக்கு, நம்முடைய துயரங்களுக்கு, நம்முடைய பதற்றங்களுக்கு, நம்முடைய இந்த நிலையை மாற்றி கொடுப்பதற்கு நம்மோட யார் இருக்குது? அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். குகையினுடைய வாசல்ல பெரிய செலந்தி வலை கட்டுச்சு. அங்கு புறா முட்டையிட்டது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இல்லா தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத அக்ரஜு அல்லதீன கஃபரு சானிய இஸ்னைன் இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூல் லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யாருக்கு? முஃமின்களே, உங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவில் வரக்கூடிய வசனம் இது.
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எப்படி 2 நபர்களை காபிரானவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றி அவர்கள் இருவரும் குகையில் வந்து தங்கி இருக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார், கவலைப்படாதீங்க, நம்மோட யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கின்றான். இந்த நிலை தான் நமக்கு வரணும். நம்ம இந்த மலையை பார்ப்பதனால், இந்த குகை இருக்கக்கூடிய வரலாற்றை தெரிவதனால் நமக்கு என்ன வேணும்? நம்முடைய எல்லா நிலையிலும் நம்மள யார் இருக்குது? அல்லாஹ் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை போக்குவது யாரு? நம்முடைய கவலைகளை போக்குவது யாரு? நம்முடைய பதற்றங்களை போக்குவது யார்? எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வில் இனியும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. இனிவரும் காலங்களில் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நம்பிக்கை பெறுறதுக்கு தான் இந்த மலையை என்ன செஞ்சிருக்கோம், வந்து பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் பேலன்ஸ் உள்ள வந்துருங்க, பேசிக்குவோம் வாங்க.